பிரபஞ்சத்திற்கு வணக்கம். இன்ற நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர், மக்களுடைய ஜனாதிபதி, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, அக்னி பிருத்வி ஏவுகணையுடைய தந்தை, எழுத்தாளர், விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், இந்தியா 2020, நம்பிக்கை, கனவு காணுங்கள். அந்த கனவு உங்களை தூங்க விடாது. த பவர் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, த பவர் ஆஃப் ப்ரேயர். அறிவியல் விஞ்ஞானினா ராக்கெட் விடுறேன், அப்போ ஏன் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறேன்? பிரார்த்தனைங்கிறது கோயிலில் மணி அடிக்கிறது இல்லை, அது ஒரு மிஷன், ஒரு தியானம், மனசை ஒருமுகப்படுத்துகிற சக்தி. பிரார்த்தனை நம்ம பலவீனத்தை காட்ட கடவுள்கிட்ட கெஞ்சுறது கிடையாது, நம்ம பலத்தை கூட்டிக்கிறதுக்கான சார்ஜ். ப்ரேயர் இஸ் நாட் பெக்கிங், இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கம்யூனியன். கலாமையா சொல்கிற 3 பிரார்த்தனை சக்திகள் என்ன தெரியுமா? 1, மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன். கண்களை மூடி கடவுளை நினச்சா மனசில் இருக்கிற பயம், குழப்பம் எல்லாம் போயிடும். கோல் மேலே ஃபோக்கஸ் வரும். SLV3 ராக்கெட் லான்ச்சுக்கு முன்னாடி டீமோட சேர்ந்து 2 நிமிஷம் மௌன பிரார்த்தனை பண்ணுவார். SLV3 ஃபெயிலியர் 1979, முதல் ராக்கெட் கடலில் விழுந்துச்சு, எல்லாரும் அழுந்தாங்க. இவரை ப்ரெஸ் எல்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. ஆனால் கலாம் அடுத்த தடவை ஜெயிப்போன்னு பிரார்த்தனை பண்ணி டீமை தேத்தினார். அதனால் 1980 அந்த ராக்கெட் சக்ஸஸ் ஆச்சு. 2, தைரியம், கரேஜ். நீ தனியாக இல்லை, உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் கேன் டூ ஆட்டிடியூட். பயம் போயிடும். பொக்ரான் டெஸ்ட் 1998, உலகமே எதிர்த்துச்சு. கலாம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு இது வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தைரியமாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணார். 3, நல்லெண்ணம். நான் பண்ணுறது எனக்காக இல்லை, நாட்டுக்காக, மக்களுக்காக. மனசு சுத்தமாகும், ஈகோ போயிடும். அப்போ தான் கண்டுபிடிப்பு நல்லதுக்கு யூஸ் ஆகும். மிசைல் வச்சு ஊரை அழிக்காமல் அதே டெக்னாலஜி வச்சு கலாம் ராஜஸ்டென்ட்டை கண்டுபிடிச்சி ஏழைகளோட ஹார்ட்டை காப்பாற்றினார். கலாம் ஐயா சொன்ன ஃபேமஸ் கோட், ப்ரேயர் மேக்ஸ் த இம்பாசிபிள் பாசிபிள். பிரார்த்தனை முடியாததை முடிச்சு காட்டும். நிறைய பேர் நினைப்பாங்க சயின்ஸ் படித்தா காடை நம்பக்கூடாது. கலாம் ஐயா சொல்கிறாரு, தப்பு. சயின்ஸு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கும், ப்ரேயர் ஏன்னு சொல்லும். ராக்கெட் எப்படி பறக்கிறதுன்னு சயின்ஸ் சொல்லும், ராக்கெட் ஏன் பறக்கணும்னு ப்ரேயர் சொல்லும். நாட்டோட பாதுகாப்புக்கு, மக்களோட நல்லதுக்கு. அதனால தான் கலாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குரான் படிப்பார், பகவத்கீதை படிப்பார், பைபிள் படிப்பார். 6 மணிக்கு லேப் போயிடுவார். உள்ள பக்தி, வெளிய சக்தி. அதான் கலாமோட ஃபார்முலா. நாமளும் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவோம். உள்ள பக்தி, வெளியில் சக்தியாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட காலையில் 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. நீங்களும் கலாம் ஐயா மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு சக்ஸஸ் ஆவீங்க. இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நல்லது நடக்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கும். நல்லதே நடக்கும்.